வணக்கம். நான் தான் உங்கள் அக்கராய் ஆரம்பம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கேஸில் வரும். ஒரு ஊரில் 2 பேர் நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு 30 வயசு இருக்கும் 2 பேருக்குமே. திடீர்னு அந்த ஒரு நண்பர் வந்து இன்னொருத்தருக்கு இப்போ ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொன்னார். சரி, உடனே அவர் வந்தார். வந்தவுடனே அவர் என்ன பிரச்சனைன்னாரு. ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் சொல்கிறது எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு வந்து ஒரே நெஞ்சு படபடப்பாக இருக்குது, பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னாரு. சரி, அப்படியா, நீ போய் டாக்டரை போய் பார்த்தியானாரு. டாக்டரை போய் பார்த்தேன். டாக்டர் வந்து ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு. அப்படியா, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னாரு. உனக்கு பிபி ஏதாவது இருக்குதானாரு. ஆமாம், எனக்கு பிபி இருக்குது அப்படின்னாரு. சரி, டாக்டர் தான் ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். அப்புறம் எப்படி பிபி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதான் என் கையில் நான் ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கேன்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், அப்பப்போ பிபி ஏறுது அப்படின்னாரு. அப்படியா, நீ வாட்ச்சு கட்டிகிட்ருக்க, அதனால் ஸ்மார்ட் வாட்ச் கட்டுறதுனால உனக்கு பிபி அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டுருக்க, அதான் பிரச்சனையானார். அப்படியானார். ஆமான்னாரு. சரின்ட்டு உடனே சரி, உன் சார்ஜர் இந்த பிபி மிஷினுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் வாட்ச்சு, அது சார்ஜர் இருக்குல்ல, அந்த சார்ஜரை கொடு, என்கிட்டையும் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது, அதை போட்டு பார்த்துட்டு சார்ஜ் போட்டு கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு ஒரு கொடுத்தாரு. கொடுத்துட்டு காலைல கொண்டாந்து கொடுக்குறாரு. நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் போனார். போயிட்டு ஒரு வாரம் வரைக்கும் அவன் வரவே இல்லை. வந்து திரும்பி அவர் ஒரு வாரம் கழித்து வந்தார். அந்த ஒரு வாரத்தில் இவர் அதுக்கு சார்ஜ் போடாதனால ஸ்மார்ட் வாட்சே கட்டலை, அப்படியே இருந்தார். அவர் வந்து கேட்டார், இப்போ எப்படி இருக்குது உடம்புனாரு. இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா நார்மலாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் எப்படி இதாச்சு அப்படின்னு கேட்டதும் அவர் தான் சொல்கிறார், வந்து உனக்கு வந்து உடம்புல எதுவும் பிரச்சனை கிடையாது, மனசில் தான் பிரச்சனை. நீ எப்பப்போ வந்து ஸ்மார்ட் வாட்சை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால தான் உனக்கு வந்து பிபி வந்து ஏறும் இறங்கும், கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அது ஒரு இது கிடையாது, ஒவ்வொரு செகண்டுக்கும் நீ பிபி பார்த்துக்கிட்டுருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு தடவை பார்த்தா போதும். நீ அப்பப்போ பார்த்ததுனால அந்த பிபி ஏறுறது இறங்குறதுனால உனக்கு வந்து மனசில் ஒரு பயம் வந்தது. பயம் வந்ததும் அது மூளைக்கு அனுப்பி மூளை வந்து எப்பயுமே ஒன்று பயனோச்சியோட ஒரு படபடப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சிது. அதனால தான் அவன்கிட்ட நான் சார்ஜர் வாங்கி போனேன். நீ சார்ஜர் வாங்கி போனட்டா உன்னால் சார்ஜ் போட முடியாது, நீ அதை வாட்சியும் கட்ட முடியாது, அதனால தான் வாங்கி போனேன். இப்போ நல்லா இருக்குது இல்லையா, பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னாரு. அவரும் ஆமான்னு சொன்னார். அதனால் ஸ்மார்ட் வாட்சின்றது தேவை. என்னென்னத்துக்கு அதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் செகண்ட் டு செகண்ட் ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து பிபியை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நம்மளுடைய மனசை பாதிக்கும். மனசை பாதி தான் அது உடல்நலத்தை பாதிக்கும்ன்றது தான் அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.